ஹலோ சொல்லாகி, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்டி. ம் ம் நீ லவ் மேரேஜ் பண்ணுறது தப்பு இல்லை, சரியான ஆளை பார்த்து பண்ணிக்க. இல்லைன்னா என்ன மாதிரி நீயும் கஷ்டப்படுவ பார்த்துக்க. ம் ம் நானும் மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தான் கல்யாணம் பண்ணேன். அந்த ஆளா மாறினா நான் தான் மாறிட்டேன். இந்த வயசில் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டோண்டி. சரி சரி, வீட்டுக்கு வந்துட்டேன். நான் நாளைக்கு நேரில் வந்து பேசுகிறேன். செல்லக்குட்டி, ஏனும் லைட் போடாம இருக்க? உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? அப்பா இன்னும் வரலையா? இல்லம்மா. பால் அடுப்புல வச்சிருக்கியா அப்பு? ஆமாம்மா. வா செல்லக்குட்டி. என்னம்மா? மதிய சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டியா அப்பு? சாப்பிட்டம்மா. செல்லக்குட்டி. என்னடா உங்க அப்பாவை ஆளை காணோம்? ஆமாம்மா, இப்ப ஒப்பிட்டாலுமா? சம்பர நாள் வேற, எப்படி வரும்னு தெரியலையே உங்க அப்பா. ஃபோன் பண்ணி பாப்பாமா? பண்ணு பண்ணு. ஏய், என்னடா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? அப்பா சார்ஜ் போட மாண்டுக்குமா? ஆமால. Try later. The number you are calling is currently switched off. Please try later. ஐயோ கர்த்தரே, விடுங்கடா. ஏய் என்னாச்சுடா? விடுங்கடா. அம்மா என்னாச்சு அப்பாக்கு? நீ உள்ள போடா. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? பாத்துடா. யாரு தெரியுமா? விடுங்கடா. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். திமிர் பிடிச்சி அலையுது பத்தியா? அவன் குடிச்சு விழுந்த கிடந்தா தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இவனுக்கு. 9:30 ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு அவன். இவனை என்னடா? ஐயோ எப்பா இவ்வளோ கோவிந்தா, நீ செத்தன்னைக்கு. அப்பா ஏய் செல்லக்குட்டி. அடிங்க. சம்பளம் எங்கயா? சம்பளமா? ஏய் யோ, என்னையா யோசிச்சுட்டு இருக்க? சம்பளம் எங்கயா? அது ஒன்றும் இல்லை, என் பைக் எங்க? ஐயோ அழுகு நிப்பாட்டு. அழுகு நல்லா தொலைஞ்ச காசு பணம் திரும்ப வந்துடுவா போகுது. என்னடா பண்ண சொல்ற? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டேன். இந்த ஆளை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என்னென்ன கஷ்டப்பட போறது தெரியல. என்ன கேட்டா இந்த ஆளை கல்யாணம் பண்ண இல்ல ஃபாதர். ஸ்கூல் ஃபீஸ், வீட்டு வாடகை, பைக் இஎம்ஐ நினைச்சாலே பைத்தியம் பிடிக்குதுடா. இந்த ஒரு தடவை தான் நான் பாத்துக்கிறேன். எனக்கு குடும்ப குட்டில இருக்குல்ல ஃபாதர். சரிப்பா, இப்போ நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? ஃபாதர் பேசாம மதம் மாத்தி விட்டுருங்க ஃபாதர். ஆமா ஃபாதர். என்னப்பா இது உங்க 2 பேருக்கும் விளையாட்டா போயிடுச்சா? இல்ல ஃபாதர், எங்க அம்மாவும் எங்க அப்பாவுக்கு இதை தான் செஞ்சாங்க. நீங்க தானே ஃபாதர் மதம் மாத்தி விட்டீங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எங்க அப்பாவை தம்மு கூட பத்த வைக்கல. உங்க அப்பா வேறப்பா. நீங்க 2 பேரும் நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டீங்கல்ல. அக்கா வா ப்ளீஸ் ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். எங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபாதர். ப்ளீஸ் ஃபாதர், எங்கள் அக்கா பாவம் ஃபாதர். ப்ளீஸ் ஃபாதர், நீங்கள் தான் ஃபாதர் எதாவது பண்ணணும். ப்ளீஸ் ஃபாதர்.
ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர். ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர். உங்க அப்பா கர்த்தரை நம்பினாரு. நான் ஒரு கருவியா இருந்தேன். உன் புருஷனோட தேவையே வேறம்மா. ப்ளீஸ் ஃபாதர், எல்லாம் செஞ்சு பார்த்துறேன் Please, ஃபாதர். Father. இதோ கடைசி முயற்சி ஃபாதர். ஒருத்தரோட நம்பிக்கையால தான் எல்லாமே நடக்கும். நான் கடவுளை சொல்லலப்பா. வாழ்க்கையை நம்பினவன் கடைசி வரைக்கும் போராடுவான். உன் வீட்டுக்காரனோட நம்பிக்கையே வேறம்மா. எனக்கு என்னமோ இது சரியா படன்னு தோணலப்பா. ஃபாதர் ப்ளீஸ். கர்த்தரே பிதாசுதன் அவரால் தெரிந்து கொள்வார்கள் ஆசை அளிக்காதபடி முன்பாக திருப்பிரத்தை ஆட்டம் ராஜ்ய அரோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே சத்தம் பரலோகத்தில் செய்தார்கள் அரோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா பூலோகத்தின் முன்பாகத்தில் அளிக்காதபடி பரலோகத்தில் இருக்கிறதை ஆட்டம் உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. இன்று முதல் நீ ஜிம் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படுவாய். ஆமீன். வாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? சா சா சா. உட்கார, இதோ காஃபி போடுறேன். கவலைப்படாதப்பா, கர்த்தர் உன் கூட இருப்பார். கண்டிப்பாக ஃபாதர். பட் ஃபாதர், என்னப்பா என்னாச்சு? திரும்ப அந்த ஞாபகம் வந்தால் என்ன ஃபாதர் பண்ணுறது? காஃபி சாப்பிட்றியாப்பா? இன்று முதல் நீ ஜிம் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படுவாய். பா காஃபி சாப்பிட்றியாப்பா? இன்று முதல் நீ ஜிம் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படுவாய். பா காஃபி சாப்பிட்றியா இல்லையா? காஃபி டீ ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சு அதை மறந்துருப்பா. ஃபாதர், இன்று முதல் நீ ஜிம் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படுவாய். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதா, உம் மகத்துவம் மூலமாக தவிர யாரும் பிதாவிடம் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் அளிக்காதபடிக்கு. இன்று முதல் நீ டீ காஃபி ஜூஸ் என்று அழைக்கப்படுவாய். ஆமென். பேஸ் பேஸ் காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. விஜி, ஒரே தூக்கமாக வருது, ஒரு டீ அடிச்சிட்டு வரேன். விஜி, ரொம்ப ஸ்டஃபியாக இருக்கு, போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். விஜி, ஒரே ஹெட்டேக்காக இருக்கு, ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன். என்னது ஹெட்டேக் காஃபி? என்னது? காஃபி அடிங்க.